ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் தாஜ்மஹால் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம தாஜ்மஹால் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நாங்கள் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணோம். நீங்கள் இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணி தாஜ்மஹால் பார்க்கலாம் வாங்க. செட்டிங்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கா பார்க்குறீங்க நீங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பிளேஸ் விசிட் பண்ணியிருக்கீங்களான்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி விசிட் பண்ணியிருப்பீங்க. நான் லொக்கேஷனும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் போன டைம் வந்து ஆனால் அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை. மேபி வீக்கெண்டில் வந்து க்ரௌட் கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். செமையாக இருந்தது செட்டிங்ஸு. ஃபுல்லாகவே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க ஒர்க்கு. தாஜ்மஹால் மட்டும் இல்லைங்க, சுற்றி ஃபுல்லாக வால் வந்து கிட்ஸுங்களுக்கான வாலாக இருந்தது. கார்ட்டூன்ஸு இதெல்லாமே வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க. கிட்ஸுங்க என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ் நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாரி வால் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா அந்த வாட்டர் செட்டிங்ஸுமே வந்து நல்லா வச்சுருந்தாங்க. தாஜ்மஹாலுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கிராஸ் மேட் செட்டிங்குமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே இந்த நைட்டுக்கு லைட் செட்டிங்ஸ்க்கு வந்து இந்த தாஜ்மஹால் சூப்பராக இருந்தது. நிலா வெளிச்சம் வேறு இருந்தது நாங்கள் போகும்போது. பகலை விட நைட்டில் தான் இந்த தாஜ்மஹால் வந்து ரொம்பவே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தாஜ்மஹால் போகிறதுக்கான டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 30 ரூபாயும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து 20 ரூபா வந்து போட்டிருந்தாங்க டிக்கெட் ப்ரைஸு. மதுரைக்குள்ளே இருந்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து மஸ்ட் விசிட்டாகவே வந்து வச்சுக்கிறலாம். கிட்ஸுங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கும் வந்து ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளேஸாக வந்து இருக்கும். வீக்கெண்ட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணால், வீக்கெண்டில் என்ன இன்னும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். வீக் டேஸில் வந்து கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் வந்து இருந்தது நாங்கள் போன டைமிங்க்கு. இந்த இடம் எங்கே இருக்குன்னா நம்ம பைபாஸ் ரோட்டில் இருக்கிற ஈகிள் பார்க் தான் இது. இந்த பார்க்கில் வந்து தீம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனல்லே ஈகிள் பார்க் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோட்டு பட்லு கார்ட்டூன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் வந்து அந்த தீம் சேஞ்ச் வந்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ கிட்ஸுங்களுக்கு மட்டும் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணலாம், நம்மளுமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு தீம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க.
இங்கே கிட்ஸுங்களுக்கான ரைட்ஸுமே வந்து நிறையா வச்சுருக்காங்க. நம்ம வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து போயிருந்தப்போ வந்து ஈகிள் பார்க் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பெருசாகவே வந்து இருந்தது. இந்த தடவை கரெக்டாக ஷார்ட்டாக வந்து சின்னதாக்கியிருக்கிறாங்க பார்க்கே வந்து. ஏன்னா உள்ளேக்கு வந்து ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த தீம் பார்க்கு அந்த தீம் செட்டிங்ஸில் ஒரு இடமும் வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸும் வந்து வச்சுருக்குறாங்க. பெரியவங்களுக்கு வந்து இந்த ஜெயிண்ட் வீலும் கொலம்பஸும் வந்து இருந்தது. டோரா இருந்தது. கிட்ஸுங்களுக்கு வந்து இந்த கிட்ஸ் பாலு அப்புறம் குட்டி குட்டி ரைட்ஸாக இருக்கிறது வந்து கிட்ஸுங்களுக்கு வந்து இருந்தது. அந்த ஸ்லைட் வந்து இருக்கும் இல்லையா, இங்கே பாருங்கள் ஸ்லைடெல்லாம் வந்து காமிச்சிருக்கேன், இது இருக்கும். அதுவுமே வந்து கிட்ஸுங்களுக்கானது இருந்தது. ஸ்லைடு அந்த ரைடெல்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து 50 ருபீஸ்லேருந்து 70 ருபீஸ் வரைக்கும் இருக்குதுங்க. குட்டி குட்டி ரைடெல்லாம் குழந்தைங்களுக்கான ரைடெல்லாம் 50 ருபீஸு, பெரியவங்களுக்கான ரைடெல்லாம் 70 ருபீஸு. லாஸ்ட் டைம் போனப்போ பெரியவங்களுக்கான ஒரு ரைடு இருந்துச்சு, அது மட்டும் இப்போ வந்து இல்லை. அந்த ஒரு ரைடு மட்டும் அவங்க இப்போ எடுத்துட்டாங்க போல். அதேமாதிரி இந்த பார்க்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜென்ட்ஸ் லேடிஸ் ரெஸ்ட் ரூம் வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம ரெஸ்ட் ரூமுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப நேரமாச்சுன்னா. ஸோ நீங்கள் போகும்போது என்ன தீம் வந்து இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் அப்போல்லாம் போகும்போது வந்து நல்ல இடம் வந்து பெரிய இடமா இருக்கும். இப்போ இடமே சின்ன இடமா இருக்குது. உள்ளேக்கு வந்து அப்போ வந்து ஷாப்ஸுமே வந்து இருக்கும். ஸ்நாக்ஸ் ஷாப்ஸு, ஸ்டால்ஸ், சின்ன சின்ன கடைங்க வந்து உள்ளேக்கே வந்து வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டல் வந்து உள்ளேக்கே இருக்குது. அந்த சைடு வந்து ப்ளே ஏரியா மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க, கேம்ஸ் விளையாடுறது மாதிரி. நீங்கள் இந்த பார்க்கை எத்தனை தடவை விசிட் பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பார்க்கில் என்ன மெமரிஸ் இருக்குன்றதும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பார்க் வந்து பக்கமாக தூரமான்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கெலாம் வந்து இந்த பார்க் வந்து தூரம்தான். அதே மாதிரி உங்களுக்கு மதுரையில் எது ஃபேவரட் பார்க்குன்றதும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உடனே எல்லோரும் வந்து ராஜாஜி பார்க், எக்கோ பார்க்லாம் சொல்லக்கூடாது, திருப்பரங்குன்றம் பார்க்கும் சொல்லக்கூடாது. அது தவிர்த்து வேறு என்ன பார்க் உங்கள் ஏரியாவில் வந்து ஃபெமிலியராக இருக்குன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.